வணக்கம் மாணவர்களே, மற்றுமொரு வீதியில் ஒரு விஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழமை போல இந்த காணொளியும் உங்களுக்கு பல்வேறு விடயங்களை சுமந்து வருகின்றது. ஆபத்தான வளைவுகளில் வாகனங்களுக்கு ஏற்படும் விபத்துகளை தவிர்ப்பதற்கு இவ்வாறான ஒளியியல் உபகரணங்களை வீதியின் ஒரு மருங்கிலே பொருத்தி இருப்பதை நீங்கள் அவதானித்திருக்கின்றீர்களா? அப்படியானால் நான் உங்களிடம் 2 வினாக்களை கேட்கின்றேன். இந்த ஒளியியல் உபகரணத்தின் பெயர் என்ன? இந்த ஒளியியல் உபகரணத்திலே தோன்றும் பிம்பத்தின் இயல்புகளை பற்றி ஏதாவது உங்களால் கூற முடியுமா? நல்லது மாணவர்களே, இந்த ஒளியியல் உபகரணத்தின் பெயர் குவிவாடி. நாங்கள் இனி குவிவாடியில் தோன்றும் பிம்பத்தின் இயல்புகளை பற்றி ஆராய்வோம். இப்பொழுது நீங்கள் அந்த குவிவாடியிலே ஒரு பிம்பத்தை அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? அந்த பிம்பமானது ஒரு சிறியதாகவும் நிமிர்ந்ததாகவும் காணப்படுவதோடு இந்த பிம்பத்தை திரையில் பெற முடியாது. எனவே அது மாய பிம்பமாகும். எனவே ஒரு குவிவாடிக்கு முன்னால் எந்த ஒரு தூரத்திலும் ஒரு பொருளை வைத்து பார்க்கும்போது குவிவாடியில் தோன்றும் பிம்பமானது ஒரு சிறியது, நிமிர்ந்தது, மாய பிம்பம் என்று கூறலாம் அல்லவா? நல்லது மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் குவிவாடியிலே தோன்றும் ஒரு பிம்பத்திற்கான கதிர்படத்தை அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். குவிவாடியின் முன்னால் ஒரு குறித்த தூரத்தில் பொருளொன்றை வைத்து அவதானிக்கின்ற போது அதன் பிம்பமானது முனைவிற்கும் குவிய புள்ளிக்கும் இடையில் தோன்றும். எனவே அவ்விம்பத்தின் இயல்புகளாக அது மாய பிம்பம், நிமிர்ந்தது மற்றும் ஒரு சிறிய பிம்பமாகும். நல்லது மாணவர்களே, மற்றுமொரு வீதியில் ஒரு விஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஆசான் எஸ். கலைக்குமார்.